அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக அவுரி என்கிற மூலிகையை கொண்டு இளநரை போக்குவதற்கான தைலம் ஒன்றை தயாரித்தோம். இப்பொழுது கடுமையான மூட்டு வலி மற்றும் வயிற்று புண்கள் ஆறுவதற்கான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாகவே அவுரி இலை உள் உறுப்புகளை அற்புதமான முறையில் பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை. மேலும் இது கிருமி நாசினியாகவும் செயல்படும். ஆகையால் நாம் அவுரி இலையை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம், ஜீரண குடோரி, ஜீரணாபி, உள் உறுப்புகளின் அரசன் என்று அழைக்கப்படுகின்ற ஜீரகம் மிக சிறந்த கிருமி நாசினி. உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற புண்களை படிப்படியாக ஆற்றி மூட்டு பகுதிகளில் ஏற்படுகின்ற வலியை குறைக்கும், நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக இதை கொண்டு நாம் அற்புதமான தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அவுரி இலை 10 கிராம், ஜீரகம் 3 கிராம். முதலில் 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் அவுரி இலையை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக ஜீரகம், நன்றாக கொதித்துவிட்ட அவுரி இலை தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். மூட்டு வலி மற்றும் வயிற்று புண்கள் என்ற நோய் உடையவர்கள் இந்த தீநீரை வாரத்திற்கு ஒரு முறை நண்பகல் வேளையில் மட்டும் சுமார் 50 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் படிப்படியாக மூட்டு வலியும் குறையும், வயிற்று புண்களும் பூரணமாக ஆறி வரும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக புதினா என்கிற மூலிகையை கொண்டு வாயு கோளாறுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது வாத காய்ச்சல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்கலாம். ரொமேட்டிக் ஃபீவர். ஒரு சிலருக்கு வாத காய்ச்சலினால் பல்வேறு வகையான பகுதிகளில் வலி ஏற்படும், மூட்டு பகுதிகளில் வீக்கம் ஏற்படும், ஒரு வகையான ஒரு வெப்பம் உடலெங்கும் பரவி காணப்படும், கை கால்களில் முடக்கம் ஏற்படும். இவையெல்லாம் வாத காய்ச்சலுக்கான அறிகுறிகள். இந்த நோய் வந்தால் அவற்றை முழுமையாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை பொருள் ஓமம். ஓமம் மிக சிறந்த கிருமி நாசினி. வாத வீக்கம், வாத காய்ச்சல், சீத கழிச்சல், வயிற்று உப்பசம், பல்வலி இவையெல்லாம் தீரும். உடலெங்கும் இருக்கக்கூடிய வலிகளை குறைக்கும். ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய நோய் வராமல் தடுக்கும். ஆகையால்
ஓமத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சுக்கு. மிக எளிமையான முறையில் ஜீரண சக்தியை மேம்படுத்தி வாத காய்ச்சல், வாத வீக்கம், மூட்டு பகுதியில் ஏற்படுகின்ற வீக்கங்களை தணிக்கும் என்பதால் நாம் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தனியா விதைகள். கொத்தமல்லி விதை என்று அழைக்கப்படுகின்ற தனியா மிக சிறந்த அகட்டுவாய் அகற்றி வாதம் போக்கி இது ஒரு கிருமி நாசினி. ஆகையால் நாம் தனியாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனை வெல்லம். அதீத இரும்பு சத்து கொண்ட அற்புதமான ஒரு பொருள். எலும்புகளுக்கு பலம் தந்து எலும்பை பற்றிய ஜுரங்களை தீர்க்கும், வீக்கங்களை குறைத்து உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் என்பதால் நாம் பனை வெல்லத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஓமம் 10 கிராம், தனியா 10 கிராம், மேல் தோல் நீக்கி சுத்திகரிக்கப்பட்ட சுக்கு துண்டுகள் 10 கிராம், பனை வெல்லம் 50 கிராம். இவை அனைத்தையும் ஒன்றாக இடித்து தூள் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அரைத்து இடித்து எடுத்த தூளில் இருந்து வாத காய்ச்சல் உடையவர்கள் நாள் ஒன்றிற்கு ஒருவேளை மட்டும் காலை உணவிற்கு பின் சுமார் 3 முதல் 5 கிராம் அளவில் இதை நீரில் இட்டு உட்கொண்டு வந்தால் படிப்படியாக வாத காய்ச்சல் தணியும், வாத வீக்கங்கள் குறையும், உடலை பற்றிய முடக்கங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். இப்பொழுது மாதவிடாய் பிரச்சனைக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனை மிகவும் பல்வேறு வகையான நோய்களுக்கு காரணமாக அமைகின்றது. ஒரு சிலருக்கு அடி வயிற்று பகுதியில் அளவிற்கு அதிகமான வலி ஏற்படும், முறையற்ற மாதவிடாய் சுழற்சி ஏற்படும், அளவிற்கு அதிகமான வெள்ளைப்படுதல் மற்றும் இரத்தப்போக்கு ஏற்படும். இவற்றை பூரணமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான மூலிகை பொடி லவங்கப்பட்டை தூள். பட்டை ஒரு கிருமி நாசினி. உடலில் இருக்கக்கூடிய நஞ்சுக்களை வெளியேற்றும், நச்சுத்தன்மையை நீக்கும், உடல் எடையை குறைக்கும், மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யும், சினைப்பையில் ஏற்படுகின்ற நீர் கட்டிகளை கரைக்கும் என்பதால் நாம் லவங்கப்பட்டை தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக காய வைத்து ஆற வைத்த நாட்டு பசும்பால். பல்வேறு வகையான உயிர் சத்துக்கள் கொண்டதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பட்டை தூள் 10 கிராம், நாட்டு பசும்பால் 50 மில்லி. முதலில் 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் லவங்கப்பட்டை தூள் 2 கிராம்,